அவங்க மாத்தாத ஒண்ணுமே கிடையாதுங்க. கோலி மட்டும் தான் அவங்க மாத்தல, மிச்சம் எல்லாத்தையுமே மாத்தி பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒரு கப் கிடைக்குமான்னு இன்னுமே பண்ண முடியல அவங்களால. பாவம், ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க, அப்படியே வெளியே போயிட்டோம். இந்த வட்டம் ஆர்சிபி கப் அடிக்கும். குவாலிஃபை ஆயிடுறோம். அதுக்கு மேல நவர மாட்டேங்குது வண்டி நவரணும்னு ஆசைப்படுறோம். சென்னை வச்சு நவுத்திக்கலான்னு பாக்குறோம். ஆனா நாங்க அப்படிலாம் கிடையாது. எத்தனை தடவை தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசையை முறுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அக்ரி தட் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்து நான் அக்ரி பண்றேன். நாங்க ஜெயிச்சிருவோம். கப்பு பக்கமெல்லாம் இல்ல ப்ரோ, இந்த டைம் கண்டிப்பா கப்பு தான். ஆர்சிபி சதற விடுவோம். சிஎஸ்கே ஃபேன்ஸ் சொல்ற மாதிரி நாங்க தான் சதற விடுவோம். ஈசாலா கப்பு லாலிபாப்ன்ற பேர் நம்ம மே 3 நானோ வேற லெவல் நான் வெறித்தனம். மே 3 இன்னையில இருந்து ஆரம்பிக்குது. சிஎஸ்கே இன்னையில இருந்து ஜெயிக்குதுனா மே 3 நான் பாக்குறேன். பல வருஷம் வின்னிங் ஸ்ட்ரீக்ல தான் இருக்காங்க. அதுக்கு அப்புறம் கடைசில போய் விட்டுறாங்க. அதே மாதிரி எலிமினேட்டர் போய் இந்த தடவை எலிமினேட்டர் கூட இல்ல, சிஎஸ்கே வந்து பாருங்க அடுத்த தடவை. நான் எழுதி தரேன் தல. ஆர்சிபி தல, ஆர்சிபி கன்ஃபார்ம் தல, ஆர்சிபி தல. ரிவெஞ்ச்னு ஒன்னு இருக்குது, அது கொடுப்பாங்களா? அதாவது அவங்க எல்லாம் போட்டிக்குன்னு பாத்தீங்கன்னா கப்பு ஜெயிக்கிற டீமோட போட்டி பண்ணோம். கப்பு ஜெயிச்ச டீமோட அவங்களே ரிவெஞ்ச் நினைச்சிட்டு இருக்காங்க. நம்ம 2026 டிவிக்கு 2025 ஆர்சிபி கன்ஃபார்ம். மே 3 ஜெயிக்கலனா ஜெயிக்கும். இந்த மீசை எடுக்கணும் மட்டும் இருந்தா சொல்ல மாட்டேன். விராட் விக்கி இன்ஸ்டாகிராம் ஐடி நோட் பண்ணிக்கங்க. ஜெயிக்கலனா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். வணக்கம். அண்ணா 18 வருஷம் நான் பாருங்க, கல் மனசு ஆயிடுச்சுனா கன்ஃபார்ம் ஜெயிக்கும். எப்படி ரிவெஞ்ச் தான் ப்ரோ இருக்கும். ஆனா வந்து க்ளோஸ் மேட்சா தான் இருக்கும். ரொம்ப ஒரு இதெல்லாம் போகாது. ஓகேங்களா? இப்போ எதிர்பார்க்கலாம் அந்த மேட்ச் கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும், நல்லா இருக்கும். ஜெயிச்சிருவோம். அப்படி ஜெயிக்கலாம் மாட்டீங்க சரிங்களா? 100% ஷூர்லாம் கிடையாது. க்ளோஸா போகும், அவ்வளவுதான். வின்னர் லூஸ் அது அவங்களோட அப்ப விளையாடுற சிச்சுவேஷன் பொறுத்து. ஓகேங்களா ப்ரோ? கண்டிப்பா நாங்க ப்ரோ ஏதோ ஒரு வருஷம் தான் ப்ரோ அடிச்சிட்டு போகட்டும். 18 வருஷமா இருக்காங்க. இந்த ஒரு வருஷமாவது கொஞ்சம் கப்புக்கு பக்கத்துல போகட்டும். கப்புக்கு பக்கமெல்லாம் இல்ல ப்ரோ, இந்த டைம் கண்டிப்பா கப்பு தான். என்ன கப் இருந்தாலும் இங்க ஸ்டாரை காண பாருங்க. இங்க பாருங்க 5 ஸ்டார். 5 ஸ்டார் வச்சு என்ன ப்ரோ பண்றது? வேற என்ன பண்ணுவீங்க? ஸ்டார் ஏதோ அது கலாய்க்கிறோம், கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. என்னன்னா கப்பு தான், டீ கப் தான் ப்ரோ. கடைசி வரைக்கும் டீ கப் தான். கடைசி வரைக்கும் கப் அடிப்பா. இப்ப இவனுக்கெல்லாம் என்ன பண்றாங்க நீங்க பாருங்க. இந்த கப்ல ஊத்தி குடிப்பீங்க நீங்க. நல்லா எனத்து குடிப்பீங்க. எனக்கு தெரியல, எனத்து குடிப்பீங்க நீங்க கப்ல விட்டு. அவங்க பச்சி பாத்துருப்பாங்க நினைக்கிறேன் ப்ரோ. பெங்களூரு ஓகேங்களா? பெங்களூர்ல இருந்து பெங்களூரு அப்படியே மாத்தி பார்க்கலான்னு பாக்குறாங்க. ஒண்ணும் முடியாது, வாய்ப்பு இல்ல. பேரை கூட மாத்தி பாக்குறாங்க. ஆனா ஒண்ணும் முடியாது. நாங்க அடிப்பாங்கண்ணா. அவங்க மாத்தாத ஒண்ணுமே கிடையாதுங்க. கோலி மட்டும் தான் அவங்க மாத்தல, மிச்சம் எல்லாத்தையுமே மாத்தி பார்த்துட்டாங்க. ஏதாவது ஒரு கப் கிடைக்குமான்னு ஒண்ணுமே மாத்த முடியல, இன்னுமே பண்ண முடியல அவங்களால. பாவம், என்னன்னா எல்லாமே பண்றது இல்லைங்க. ஒன்னு பவுலிங் பண்ணா பேட்டிங் பண்றது, பேட்டிங் பண்ணா பவுலிங் பண்றதுல. அதுதான் பிரச்சனைங்க இந்த டைம். ஆனா பரவாயில்ல, புவனேஸ்வர் குமார் இருக்கிறான், உட் இருக்கிறான், 2 பேர் பவுலிங். இந்த டைம் கொஞ்சம் இதா தான் இருக்கு. பவுலிங்கும் லைட்டா கம்மியா தான் இருக்கு, பேட்டிங்கும் இதா தான் இருக்கு. அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே கிடையாது. அடுத்த வருஷம் ஹோப் தான். குருசாமியெல்லாம் 18 வருஷம் ஆக மாட்டான். இந்த டைம் அடிச்சிரும். குருசாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஹேசல் இல்லைன்னா நம்ம இவங்களுக்கு சோக்கர்ஸ் தான். மறுபடியும் சோக்கர் ஆயிருப்பாங்க. தெரியாம ஆர்ஆர் சோக்கர் ஆயிட்டாங்க. பாவம், அவங்க பாவம். அப்படியே ஜெயிச்சிட்டோம்ல. கொஞ்சம் இதா தான் இருக்கும், டஃபா தான் இருக்கும். ஆர்சிபி தான் நாங்க தான் ஜெயிப்போம். இவங்களுக்கு கேட்டா இவங்க ஜெயிக்கிறோமாங்க. அப்படி எல்லாம் கிடையாது ப்ரோ. அங்க ஸ்லோ பிட்ச் ஆயிருச்சு. சீம் பேட்டிங் பிட்ச் இருந்தது, இப்ப வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. இங்கே ஆயிருச்சு. இவங்களுக்கு அந்த அளவுக்கு பேட்டிங் லைன் அப் இல்ல. நம்மளுக்கு எப்படி அடிச்சு போடுவாங்க. என்ன அந்த திருப்பாத்தியில ஹூடா கீடால எல்லாமே ஏதாவது புது பிளேயர் வந்தாங்கன்னா அடிச்சு போடலாம். அவ்வளவுதான். இல்ல கண்டிப்பா வின் பண்ணுவோம். ஒரு டர்னிங் இருக்கு கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணோம்ல, வின் பண்ணா இனிமே நாங்க தான் வின் பண்ணுவோம். ஆர்சிபிலையும் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு லாஸ் இருக்கு. ஆல்ரெடி வெளியே போயிட்டாங்க, அப்படியே வெளியே போயிட்டோம். இந்த வட்டம் ஆர்சிபி கப் அடிக்கும். இல்ல கப்புலாம் இருக்காது. லாலிபால் இல்ல அடிக்க கூடாதுன்னு சொல்லல. அப்படிலாம் இல்ல, அவங்களும் ஜெயிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நல்ல ப்ளே பண்ணணும். நல்லா ப்ளே பண்றாங்க. இருந்தாலும் ஃபேன்ஸ் தான் சரியில்லை. அவ்வளவுதான். ஆல்ரெடி 2வது இடத்துக்கு வந்துட்டான் விராட் கோலி ஆரஞ்சு கப்புக்கு. மொத்தமா அடிச்சு விட்டு கப்பையும் ஆரஞ்சு கப்பையும் வாங்கிடுவோம், கப்பையும் தோட்டம் வாங்குறோம். ஸ்ட்ரைட்டா ஃபைனல் தான் நிறுத்துறோம். ஆமா கண்டிப்பா இருக்கு. ஹேசல் விட்டு போன மேட்ச்லாம் கடைசி ஓவர்ல வந்து ஒரு 2-3 விக்கெட் எடுத்தான். அதனால ஆர்சிபி தான் தோட்டம் கப் அடிக்கிறோம். ஆர்சிபி என்னைக்கு ப்ரோ? இன்னைக்கு ஆர்சி மேட்ச் சிஎஸ்கே தான். நம்ம எப்பவுமே நம்ம தான். நேற்று ரொம்ப நாள் அப்புறம் ஜெயிச்சிருக்கோம். ஹோம் ஸ்ட்ரிக் வினிங் லோசிங் ஸ்ட்ரிக்கேஜ் திருப்பி அடிச்சு வின் பண்ணியிருக்கோம். சென்னை இப்போ பேட் ஃபார்ம்ல இருக்காங்க. இன்னைக்கு தான் தெரியும் சரி கம்பேக் கொடுக்குறாங்களா, யங்ஸ்டர்ஸ் எடுத்துட்டு வராங்களா இல்லையான்னு. எடுத்துட்டு வந்தா எதனா மாற்றமா வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆர்சி ஃபேனா ஆர்சி ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆர்சி தான் ஜெயிக்கும். குவாலிஃபை ஆயிடுவோம். ஒரு 4-5 வருஷமா அப்படிதான் போயிட்டு இருக்கு. குவாலிஃபை ஆயிடுறோம். அதுக்கு மேல நவர மாட்டேங்குது வண்டி நவரணும்னு ஆசைப்படுறோம். சென்னை வச்சு நவுத்திக்கலான்னு பாக்குறோம். எல்லா வருஷமும் டீம் நல்லா தான் எடுக்கிறாங்க. ஆனா ஃபைனல்ஸ் தான் போக மாட்டோமே, கப் அடிக்க மாட்டோம். கான்ஃபிடன்ஸ் சொல்ல முடியல. கப் அடிக்கும் நம்புறோம்.
நம்புவோம் அவ்வளோதான். சிஎஸ்கே வந்து அதுதானே கம்பேக் தானே, எப்போனா ஃபார்முக்கு வந்துடுவாங்க சட்டனா, அதான் சொல்ல முடியாது எதுவுமே. அது பண்ண ஓடிட்டு தான் ஐபிஎல்னால இதுதானே, இவங்க அவங்கள கலைக்கிறது அவங்க இவங்க கலைக்கிறது அப்படின்னு நார்மலாக ஓடிட்டு தான் ப்ரோ இருக்கு. ஏன் என்ன 4 பேர் கலைப்பாங்க, நாங்கள் அப்படி கலாய்ச்சி லாலிபாப்னு 2 வருஷம் பேனு அது மாற்றி மாற்றி ஓட்டிக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். அதாவது பேட் ஃபார்மில் வேறு இருக்காங்களா, ரொம்ப கலை வாங்குவாங்க. ஆமாம், இந்த சீசன் மட்டும் தான் மாட்டி தேவைக்கிறேன். இது வரைக்கும் ஏதாவது பண்ணி வந்துருவாங்க, இந்த சீசன் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. இந்த வருஷமும் மாட்டோமா இல்லையான்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கோமே, மாட்டாம தப்பிச்சுன்னு இந்த வாட்டி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். சீசன் கப் அடிச்சுன்னு ஆர்சிபி தான். So see, it's a game. Probably one team will win and another one obviously will lose. So let's take it as a game and enjoy. Don't spread hate or anything else. Just take it as a game, right? Okay, so it's a like little confusing question for me because how can I say? Obviously, like there is I have a lot of respect for Dhoni. Obviously, I have because see how the man is playing and he's like senior all of them. But if I talk apart from game, have you seen like how the way like have you seen the aggression of Virat? I just love to watch that more than the game. Obviously, he played really nice, but it's the aggression I love to watch when he say yeah, that's there. You like that attitude from the man? Yes, I love it. I just wait for the moment when he will show the aggression. So it's there. That depends. I don't want to spread any hate or controversy. Let's see. By heart, it's RCB. By brain, it's CSK. இப்போ நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அடுத்த 6 மேட்ச் வின் பண்ணிட்டு நம்ம 2010 மாதிரி ரிட்டர்ன் உள்ள போறோமா இல்லையான்றது மட்டும் தான். இன்னைக்கு அடிக்கிற அடியில் ஃபுல்லாக அடுத்த 6 மேட்சுமே நம்ம ஜெயிக்கிறோம். ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் மீம்ஸ் போடுறாங்க. நாங்கள் போன இயர் வந்து 6 மேட்ச் 6 ஆஃப் 6 ஜெயிச்சுட்டு ப்ளே ஆஃப் போனோம், சென்னையை பீட் பண்ணிட்டு ப்ளே ஆஃப் போனோம்னு சொன்னாங்க. ஆனால் 2010 வந்து அவங்க ஒன்றும் மறக்கல. நம்ம 2010 இதே மாதிரி போயிட்டு நம்ம கப் அடித்தோம், அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதுக்கு என்னாச்சு, அதுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியாது. நம்ம அது வந்து ஆர்சிபி சின்ன சாமியெல்லாம் காமிச்சிட வேண்டியது. அவங்களால கப்பே ஜெயிக்க முடியாது ப்ரோ. அதை எலிமினேட் ஆயிட்டாங்கல்ல, போன சீசன் எலிமினேட் ஆகிட்டு வெளியே வந்துட்டாங்க. அதை வச்சு அவங்க நீங்கள் இந்த 6 மேட்ச் ஜெயிச்சு காமிங்க பார்ப்போம் அப்படின்றாங்க. அதை இன்னும் 2010 அவங்க மறந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்போ கப் அடிச்சிருக்கோம், அவங்க எப்பவுமே இந்த டீ கப் முடியட்டும். என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஆர்சிபி கேட்டனால நான் சொன்னேன். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தா சிஎஸ்கேக்கே செகண்ட் ஃபேவரட் பார்த்தா ஆர்சிபியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அண்டர் டாக் ப்ளே கிரிக்கெட் மேட்ச் டீம் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த இதில் சிஎஸ்கே ஜெயிக்கலன்னா கண்டிப்பாக எனக்கே ஆர்சிபி ஜெயிக்கணுன்ற ஆசையும் இருக்குதான். அது என்ன உண்மைதான். ஆனால் வந்து அவனுக்கு ஏறும் போது தான் நமக்கு கொஞ்சம் காண்டாகுது. இருந்தாலும் நமக்கே அந்த தாட் இருக்குதான். இருந்தாலும் ஆர்சிபி ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்கலையோ, எனக்கு டிசி ஜெயிச்சா பரவாயில்ல. சிஎஸ்கே வெளியே போனாலும் பரவாயில்ல, டிசி ஜெயிச்சா போதும் எனக்கு. பிகாஸ் ஆஃப் கேஎல் ராகுல், அவ்வளோதான் ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே தான் ப்ரோ. எனக்கு ஆசை சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும். இல்லை, அவங்க ஆர்சிபி மேட்ச் பற்றி கேட்குறாங்க, அதில் யார் ஜெயிப்பாங்க? சிஎஸ்கே கண்டிப்பாக டஃபாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சா கான்ஃபிடன்ட் இன்னும் அதிகமாகவே இருக்கும். வேலை இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தான் எப்படி தெரியல. ஆனால் கண்டிப்பாக பெங்களூர் மேட்ச் வந்து டஃபாக இருக்கும். தோனிக்கு எப்பவுமே ரிவெஞ்ச் பிடிக்காது ப்ரோ, மேட்ச் ஜெயிக்கணும். அது ஒன்று தலைவருக்கு எப்பவுமே பிடிக்கும். இந்த ரிவெஞ்ச் வந்து அவர் வந்து ரிவெஞ்சில் எதிர்பார்க்க மாட்டார், மேட்ச் ஜெயிக்கணும் அதை எதிர்பார்ப்பார். இந்த சீசன்லாம் அடுத்த சீசன் நம்ம நல்லா விளையாடலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிவெஞ்ச் வந்து வேணாம் அப்படின்னு தலைவர் வந்து நினைப்பாரு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. எப்பவுமே சின்ன சாமின்னு வந்தால் அவங்க எப்பவுமே ஃபுல்லாக ஃபைட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வரைக்கும் அது மேட்ச் யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் கொண்டு போவாங்க. கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. எப்பவுமே ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் சின்ன சாமியில் எப்பவுமே டஃப்பாக தான் போகும். இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் அடிச்சு இந்த டைம் டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்கன்னு நம்புறோம். கப் அடிக்க அவங்களுக்கு பிடிச்ச டீமுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பற்றி நம்ம சொல்ல முடியாது. மும்பை சாம்பியன் டீம், சிஎஸ்கே சாம்பியன் டீம், ஆர்சிபி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அவங்களும் ஃபைட் பண்ணுறாங்க, இன்டென்ட்டோட ஆடுறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச டீம் சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கு நெகட்டிவ் வேண்டாம், ஜாலியாக பிடிச்ச மேட்ச் பார்த்துட்டு போகலாம், எவ்வளோதான். பவுலிங் தான் எப்போவுமே வந்து நெகட்டிவாக இருந்தது. இப்போ லாஸ்ட் மேட்ச்சில் கஸ்லோட் டு புவனேஸ்வர் குமார் அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஃபைட் பேக் பண்ணுறாங்க. மிடில் ஆர்டரும் டிசர்வ் வெல்ல குட்டாக தான் இருக்கும். பிலிப் சால்ட் ஃபயர் ஓப்பனிங் எல்லாமே அக்ரெஷன் இன்டென்ட்டோட எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக ஃபைட் பண்ணுவாங்க. கடைசி மேட்சை கொஞ்சம் விட்டு தான் வந்து பிடிச்சாங்க. ஆமாம். அது டவுன்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோம் கேமில் மட்டும்தான் டாஸ் ஜெயிச்சு ஒரு வேளை ஸ்கோர் கரெக்டாக கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக டஃப் கொடுப்பாங்க. ஆர்சிபி சிஎஸ்கே ஆர்சிபியோட டீம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதேமாதிரி சிஎஸ்கே வந்து இப்போ டீம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ரெண்டாவது இப்போ எஸ்ஆர்ஹெச்சும் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்காங்க, சென்னையும் ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்குது. மேபி இன்னைக்கு ரொம்ப பரபரப்பான மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். டூ ஆர் டை மேட்ச் தான் அது. கண்டிப்பாக சிஎஸ்கேவும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க, ஆர்சிபி அவங்களோட பர்ஃபார்மன்ஸை காட்டுவாங்க. இப்போ ஆப்வியஸ்லி இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக்கில் இருக்குது. அப்போ வந்து இப்போ அப்கமிங் மேட்ச்சில் வந்து அவங்க ஜெயிச்சா வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வரலாம். ஆர்சிபி எப்படின்னா இந்த வருஷம் வந்து ஜெயிச்சாவது நம்ம கப் அடிக்கலாம்
நாளில் அந்த ட்ரைனிங்கில் அவங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட தான் செய்வாங்க கண்டிப்பாக. ஏன்னா இப்போ லாஸ்ட் மேட்ச்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்சிபியோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. சரி பார்ப்போம், ஏன்னா டூ ஆர் டை மேட்ச் நம்மளும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா இப்போ இந்தியன்ஸ் பார்க்கும்போது விராட் கோலியும் தோனி எல்லாரும் ஃபேனாக தான் இருப்போம் நம்ம. பட் நம்ம சென்னைக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், அவர் ஆர்சிபி சப்போர்ட் பண்ணுவார். அவ்வளோ 2008 வந்து நான் அந்த ஐபிஎல் ஃபர்ஸ்ட் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் ஸ்கூல் படிக்கும்போது 11th ஏதோ படிச்சுட்டு இருந்தேன். அப்போலேருந்து நான் ஆர்சிபி ஃபேன் தான். அப்போ விராட் கோலி வந்து 3rd or 4th பேட்டிங் இறக்கிட்டு இருந்தாரு. ஸோ அப்போ அனில் கும்ப்ளே அந்த டீம் இருந்த டைம் அது. ஸோ அப்போவே ஃபேன் பேஸ் நான் அப்போ ஆரம்பிச்சது தான். ஸோ இன்னும் வரைக்கும் ஆர்சிபி தான். ஸோ அதை தாண்டி எங்கேயுமே வரல. ஸோ மற்ற டீம் வந்து லாஸ் ஆனால் அகைன்ஸ்ட் அவங்கள பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம். ஆனால் நாங்கள் அப்படிலாம் கிடையாது. எத்தனை தடவை தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசியை முறுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அக்ரி தட் பாயிண்ட் வரும். அந்த பாயிண்ட் வந்து நான் அக்ரி பண்ணுறேன். ஏன்னா வந்து ஆர்சிபி ஃபேன் வந்து அப்போதிருந்து ஆர்சிபி ஃபேன்ஸாக தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்க, நிறைய மீம்ஸ் போடுறது வந்து சென்னை இப்போ மேட்ச் முடிச்சுட்டு இப்போ நீங்கள் இந்த ரிவ்யூ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் வந்து தோனி வந்து முன்னாடி இறங்கிருக்கலாம் பின்னாடி இறங்கிருக்கலாம்னு நம்ம வாய்க்கிலேயே என்ன வேணா நம்ம சொல்லலாம். ஏன் இப்போ இறங்கல, ஏன் இப்போ அவர் ஆடல போலன்ட்டு அவரோட பேக் பெயின் எப்படின்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி அங்கே இருக்க சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு உள்ள இருக்க ஸ்பான்சர்ஷிப்க்கு அவங்க லீடர்ஷிப்க்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து அக்ரி தட் பாயிண்ட். ஏன்னா சிஎஸ்கே வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க, ஆர்சிபி விட்டு கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஒரு குழந்தையா இருக்கிறோம்னு வைங்களேன், நமக்கு ஒரு ரோல் மாடல் யாரு? ஒரு அப்பா. ஏன்னா அவங்கள பார்த்து தான் வளர்ந்துருப்போம். ஸோ அந்த டைமில் வந்து விராட் கோலி வந்து ரொம்ப சின்ன பையன், ஆல்மோஸ்ட் அப்போ தான் உள்ளே வந்திருப்பாரு. இப்போ அவரை பார்த்து தான் இப்போ நானும் என்னோட ஊரில் பசங்களாம் சேர்ந்து கிரிக்கெட் விளாடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அவரை பார்த்தே வளருவோம். அவரை லவ் பண்ணிகிட்டே இருக்கோம், பிடிச்சிட்டே இருக்கு. ஸோ இப்போ அவர்கிட்ட எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே நமக்கு இல்லை. அவரை பற்றி நெகட்டிவாக பேசினா கூட அதை அவர் அடுத்த மேட்ச்சில் பிரேக் பண்ணிட்டு அடுத்து வந்துருவார். ஸோ அது மாதிரி வந்து நம்ம லைஃபை கூட அப்படி எடுத்துக்கலாம்ல. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அப்புறம் அதை தாண்டி அவரும் போயிட்டே இருக்கிறாரு. ஸோ அவரை பிடிச்சிட்டு நாங்களும் போயிட்டே இருக்கிறோம். கப்புக்காக அப்படின்லாம் இல்லை. அப்படி பார்த்தா நம்ம இப்போ வேர்ல்டு கப் எத்தனை வருஷம் மேட்ச் நடக்குது, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மேட்ச் நடக்குது. இந்தியா எத்தனை டைம் கப் அடிச்சது? இந்தியா ஃபேன்ஸ் தான் நம்ம. சரி, அதே மாதிரி நாங்கள் ஆர்சிபி ஃபேன்ஸ், அவ்வளோதான். Not be easy even for CSK. We have to work hard since we are not performing that well. But I think we'll come back. We'll do well. RCB is performing well, doing well in all the 3 departments, whether it's batting, bowling, or fielding. So I expect they'll do well. Result: I am supporting CSK. So I hope CSK will win. I think they'll come back. I think they'll do better in terms of batting, fielding also. So I feel they'll do good. I think trolling should not be there. Both are good team, respectable players. They have Dhoni, Virat, Ruturaj, Rajat Patidar. Everyone is respectable. So I think there should not be any trolling. I support CSK of course, but if CSK doesn't win, I hope then RCB wins. So it's not about trolling. It should be mutual respect should be there because it's just a game. It's not about trolling anyone or disrespecting the players. CSK will come back. CSK கான fan falls வந்துட்டு தனியா இருக்காங்க. So they are trying hard to come back just for the fans. I hope this match also they will win for fans. So I am excited to watch what is happening. They are not fan for cricket actually. அதே மாதிரி they are not fan for Dhoni. இது வந்துட்டு எப்படினாக்கா எங்கேயோ இருக்கிற கோவத்தை வந்து எங்கேயோ காட்டுற மாதிரி இருக்கு. பட் ரியல் Dhoni fans, ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்துட்டு அந்த மாதிரி பேச மாட்டாங்க. லைக் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மே இருக்கட்டும், தோத்த உடனேமே அதை பத்தி ஒரு நெகட்டிவா கமெண்ட் கொடுக்கறது வந்துட்டு they are not a real sportsmanship-ஓட இருக்கிற பீப்புளா நான் பார்க்கல. ஸோ இட் இஸ் நத்திங் டு கமெண்ட் அபவுட் இட் பிகாஸ் அது நிறைய மக்கள் இருக்காங்க அந்த மாதிரி. பட் அவங்கள பற்றி கமெண்ட் கூட பண்ணிக்க வேண்டாம். இட்ஸ் நோ யூஸ் ஆஃப் இட் பிகாஸ் அவங்களுக்குமே ஒரு சேலஞ்ச் இருக்குல்ல. நானுமே மேட்சஸ் பார்க்கும்போது கீப் ஆன் கமெண்டிங் லைக் அவங்களுக்குமே நம்ம எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்குமோ சிஎஸ்கேக்கு, ஆர்சிபிக்குமே அதே மாதிரி ஒரு பவர் இருக்கு. கோலி உங்களுக்கே தெரியும், விராட் கோலி வந்துட்டு இஸ் அ சூப்பர். ஸோ அவருக்குமே ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான சீசனாக இருந்திருக்கும். ஈவன் he wants to prove அவங்க fans also the same way. So he wants to prove. For that obviously they will also try hard to get in chance. கண்டிப்பா that way the CSK also the same, RCB also the same. Yes. இருக்கும் நீங்க revenge mode இருக்குமா at least? Revenge mode, yeah, they have to. Revenge mode இல்ல, நம்ம தோனி சாரோடைய கேப்டன்ஷிப் வந்து எப்பவுமே revenge mode இல்ல, cool mode தான். So it is always what I want to do I have to do. So நான் என்ன பண்ணனும் நான் நினைக்கிறேன்னா அதை நான் பண்றேன். அது winning or losing ஆன இல்ல, revenge modeலாம் இருக்கும்னு எனக்கு தோணல. It will be a cool mode. யார் வின் பண்ணுவா? ஆர்சிபியா? CSK of course. வின் பண்ணனும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். பேசிக்காவே ஐ மீன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். பட் ஹார்ட் வைஸ் திங்க் பண்ணும்போது இன் பிளேயர்ஸ்லாம் வந்து யாரும் சரியா இல்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டைம் வி ஆல்மோஸ்ட் லாஸ். ரியாலிட்டி அதான். என்ன சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா நிறைய யங்ஸ்டர்ஸை கொண்டு வரணும். சும்மா வந்து இப்போ ஏஜ்டு
பீப்புளே கொண்டு வந்து அதே டீமே வச்சு விளையாடுறது இல்லை. அது அதர் ஃப்ரான்ச்சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய சான்சஸ் கொடுக்குறாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. தே ஆர் ஆல் பிளேட் ரியலி வெல். பட் சிஎஸ்கேல திருப்பி அதே ஃபேஸே பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ வி நீட் சம் யங்ஸ்டர்ஸ் அண்ட் வி வாண்ட் டு see some new face. So then only probably we can win matches. RCB is very strong now. I mean they have very limited batsmen, but those limited batsmen also playing very well. So I'm expecting RCB a little bit stronger than Chennai. But we want Chennai to win, but reality that won't happen. That's what I'm thinking. The team we had, right? So that's what I said initially. So we need to change the complete team players. Then only we will get a chance. No, what I'm saying is bowling wise they are very strong because Hazelwood comes into picture and Bhuvneshwar Kumar, all these people are strengthening their bowling lineup. So bowling became very strong, but batsmen only limited batsmen, but those people are playing really well comparatively against Chennai. But Chennai ஒட்டுமொத்தமாவே players ரொம்ப வீக்கா இருக்காங்க. So அதனால this time I think it's very tough for us. Here to enjoy the match, that's it. Maybe this year I guess RCB, but my support is for CSK. It's not about like winning and losing. No, it's about a team which you love, and support is like it won't die. Like last year we had a trophy, and this year we are going to give it to some other team. It will be okay for me. Yeah, I mean they also deserve a trophy. Why not? They are waiting for very long time, so I want them to win it for this time. Especially for Virat Kohli. Yeah. I guess yeah. No, they are not giving up. They are also loyal to their team, as we have seen. I'm here to support SRH. Actually, as we are living in Chennai, I asked her to keep CSK. It's not about CSK, SRH. At last we are all Indians. Come to enjoy the match, not to support any of the team. எல்லாமே அப்செட்டாக தான் இருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம். பட் ஆர்சிபியில் போயிட்டு அடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைமே ரொம்ப இது பண்ணிட்டாங்க லாஸ்ட் டைமு. அது ஆர்சிபி மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா பாட்டம் பிளேஸில் இருந்துட்டு ஜெயிச்சு பிளே ஆஃப் பண்ணதால அவனை ரொம்ப ரியாக்ட் பண்ணிட்டாங்க. பட் இந்த வாட்டி நம்ம சின்னசாமியில் போய் அடிக்கணும். ஏன்னா இங்கே வந்து நம்மளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம அங்கே போயிட்டு மே 3 அடிக்கிறோம். ஆனால் நம்ம இந்த வாட்டி ஸ்குவாடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ப்ரோ இருக்குது. மிடில் ஆர்டர் கொஞ்சம் சரியில்லை. இப்போ கொஞ்சம் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர் வந்திருக்காப்புல டெவால் பிரேவிஸு, அவங்கள எடுக்கணும். அப்புறம் யங்ஸ்டர்லாம் சான்ஸ் கொடுத்தா நல்லா வரும்னு நினைக்கிறேன். இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் தான் சண்டை போட்டுக்கறாங்க. நீங்க கப் அடிக்கலாம்னு சொல்றாங்க, நீங்க லாலிபாப்பு அம்பல கப்பு தான் சொல்லிட்டு தான் இருக்காங்க. பட் அந்தளவு ஒன்றும் ரியாக்ட் பண்ண வேணாம். கிரிக்கெட்டை கேமாக பார்த்தா போதும். அது ஐபிஎல் இதை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபேன் வாராக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக பண்ண வேணாம். அது நம்மளுமே ஒரு சில சமயம் சிஎஸ்கே ஃபேன்ஸும் இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதெல்லாம் டாக்ஸிக்காக இப்போது வந்து மும்பை ஃபேன்ஸ் கூட கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க. இப்போது ஆர்சிபி ஃபேன்ஸும் நம்ம கூட சண்டை வளர்த்துட்டு இருக்காங்க. சான்ஸ் ரொம்ப இருக்குது ப்ரோ. அது ஏன்னா ஸ்குவாட் இப்போ ரொம்ப நல்லா சூப்பராக இருக்காங்க. அவனுங்க எல்லா பவுலரும் நல்லா இருக்காங்க. சிஎஸ்கே ஜெயிக்கும்னு நம்புகிறோம். ஆனால் ஆர்சிபி தான் அவனுங்க ஸ்குவாடு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க ப்ரோ. நம்ம ஸ்குவாடு கொஞ்சம் இந்த மேட்ச் தெரிஞ்சிடும். இங்கே நல்லா இப்போ ஸ்குவாடு பில்டு பண்ணிட்டாங்கன்னா அங்கே போயிட்டு அடிச்சிடலாம். இங்கே எப்படி ஆட போகிறாங்கன்னு தெரில. அது கொஞ்சம் இப்போ யங்ஸ்டர்லாம் சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். இப்போது நிறைய பேர் வந்து இந்த விஜய் சங்கர், ராகுல் திரிபாதி, அப்புறம் தீபக் குட்டா இவங்கெல்லாம் எடுத்துடணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வேறு இப்போது நிறைய யங்ஸ்டர் இருக்காங்க, வனிஷ் பெடி, அவங்களெல்லாம் சான்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்.